கொஞ்சம் ஒரு 50 இயர்ஸ்க்கு மேல இருக்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி நீங்க உங்க பிக்ஸட் டெபாசிட்ல உங்க ரிட்டர்ன்ஸ் எப்படி கேரண்டியோ, பாண்ட்லயும் கூப்பன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கேரண்டி. இந்த பாண்டை மக்கள் எப்படி வாங்குறாங்க இன்வெஸ்டர்னா, வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். நிறைய ரிட்டையர்ட் இன்வெஸ்டர்ஸ் ஆர் கொஞ்சம் ஒரு 50 இயர்ஸ்க்கு மேல இருக்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்காக இவங்க பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னாக்கா, பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது 100% ரிட்டர்ன் கேரண்டி இருக்கு. எப்படி நீங்க உங்க பிக்ஸட் டெபாசிட்ல உங்க ரிட்டர்ன்ஸ் எப்படி கேரண்டியோ, பாண்ட்லயும் கூப்பன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கேரண்டி. ஆனா பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிக்ஸட் டெபாசிட் அளவுக்கு அவ்வளோ கேரண்டி, அவ்வளோ சேஃப்டி இருக்கா? பிக்ஸட் டெபாசிட்டுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஆர்பிஐயோட ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. 1947ல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த பேங்க்குமே டிஃபால்ட் பண்ணதில்லை ஒரு பிக்ஸட் டெபாசிட். அண்ட்